இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இல்லை நான் தான் கூட நான் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளியை வச்ச மனுஷன் அருள்தாசன். ஒரு நாள் வந்து நான் மகானால் நடிக்கும்போது பெரிய பழக்கம் கூட இல்லை. நான் இந்த பகவதி பெருமாள் ஒரு படம் பண்ணுறார் பக்ஸ். அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம், நம்ம ஊர் கலரு. அவர் படத்துக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. நம்ம ஊர் முகமாகவும் இருக்கணும், நம்பிக்கையான முகமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பயப்படுற முகமாக இருக்கும்னு சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது. அப்போ எனக்கு ஒரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு. அப்போது பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள்தாசன்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னான் விஜய் சேதுபதினு ஒருத்தன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படி தான் தெரியும். ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு டப்பிங் பண்ணும்போது 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு 2 மிஸ் கால் இருந்தது. இன்னொரு நம்பர் கூட நான் மாட்டேன், 9841063125 அந்த நம்பர் அந்த கால். ஸோ அப்போது 2 கால் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனு ராமசாமி படம் பண்ணுறாரு, உன்னை சொல்லியிருக்கேன், உன்னை பார்க்கும்போது கேரக்டர் ஆர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னாப்புல. நான் அப்படியே போனேன், அப்படியே நடந்தது, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ அந்த 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 புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் கோலத்தை தொடர்ந்து வச்சார் அவர் தான். ரொம்ப நன்றிங்க. இந்த ஃபங்க்ஷனில் இந்த 50வது படம் இது இப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது சுத்தமாக தெரியல. ஆனால் அருள்தாசனை வந்தபோது எனக்கு வந்து எனக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் அப்படி பின்னாடி போயிடுச்சு. இத்தனை வருஷம் கடந்து போனது எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. 2010 வந்த ஃபோன் கால் இது. இந்த கிட்டத்தட்ட 13-14 வருஷம் போனதே தெரியல. நான் பின்னாடி போய் தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று லைஃப்பில். இதை க்ரியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம மகாராஜா பற்றி பேசுகிறேன். மகாராஜா வந்து முதல்ல என்னோட நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நட்டி சார் ஓகே சொல்லிட்டாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் படத்தில் அது இன்னொரு ஹீரோ தான் அந்த படம் ஆச்சு. கேரக்டர் வந்து அது அவர்கிட்ட ஒரு எனக்கு ரொம்ப தெரியல. சாரி சார் இப்படி சொல்லாமல் தெரியல, பட் உங்களுக்கு சார் ரஜினி உட்காருங்க சார். எனக்கு ரஜினி சார் அவர் உட்காரு ஸ்டைலு வேகம்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். இந்த படத்தோட இந்த கதையை கேட்டு பிடிச்சி உள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. நான் கம்ஃபர்டபுளாக வச்சுன்னு சொல்ல விட நீங்கள் கம்ஃபர்டபுளாக என்ன கம்ஃபர்டபுள் வந்து மியூச்சுவல் நினைக்கிறேன். அது ஒருத்தர்கிட்டேருந்து வராது. ஸோ அது இன்னொருத்தர் அது கொடுத்து வாங்குறதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நட்டி சார். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன், அருள்தாசன். சிங்கம்புலி அண்ணன் சீனை நேற்று டப்பிங் பேசும்போது பார்த்தேன். அப்படி ஒரு சிங்கம்புலி அண்ணன்னா அப்படி ஒரு ஃபார்மில் பார்த்தேன். ஓகே, எது ரகசியத்தை சொல்லாத சொல்கிறான். ஓகே, சிங்கம்புலி அண்ணன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அது மாதிரி சொல்லிட்டாங்கடா.